கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை எந்தெந்த இடத்துல அவங்க முன்னேறக்கூடாது, எந்தெந்த இடத்துல அவங்க வேலை பார்த்து வேட்பாளர் வின் பண்ணக்கூடாது, இவங்களை எப்படி நம்ம இத்தனை வருஷ காலமாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தன் காட்டி கொடுப்பான்ல, அதை மாதிரி இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தில் பூந்து இந்த சமூகத்தை கெடுக்கிற வேலையை இந்த கிருஷ்ணசாமி செய்திருக்கிறார். இந்த கிருஷ்ணசாமி இப்போ ஒரு 51 பேர், இந்த 51 பேர் வாழ்க்கையை கெடுக்கிறார். அப்போ அந்த 51 அந்த ஜாதிக்காரன் பிச்சை எடுக்க வந்துடுறானா, இருக்க காசையும் சொத்தையும் விட்டு நீ தனியாக நின்று நீ வின் பண்ண முடியாது. நீ ஏன் இந்த மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்குற? தாமிரபரணியில் கிட்டத்தட்ட 17 பேர். என்னைக்காச்சும் அந்த கேஸில் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கியா? அந்த பிள்ளைகளை காப்பாற்றினியா? இல்லை அந்த குடும்பத்துக்கு எதையாச்சும் நீ செஞ்சியா? ஒன்றுமே செய்யலை. கிருஷ்ணசாமி நான் முன்னாடியே சொன்னேன், கிருஷ்ணசாமி எந்த கூட்டணிக்கும் வரமாட்டார். இந்த தேவேந்திரகுல வேளாள மக்களை காலை பிடிச்சி இழுத்து கீழே போடுற வேலையை கிருஷ்ணசாமி பார்ப்பார். அதுக்கப்புறம் அவன் பையன் இந்த 2 பேரும் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. தேவேந்திரகுல வேளாளர் மக்கள், நான் உங்களுக்கு நீங்கள் உஷாராக இருங்க. நான் ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இங்கே பாருங்கள், மோடி ஐயா பக்கத்தில் கிருஷ்ணசாமியோ நம்ம சீமானோ கருணாநிதி பையனோ ஒன்றுமே இல்லைங்க. மோடி உன்னோட சாதிக்கும் சமூகத்துக்கும் 7 மேடையில் பேசியிருக்காரு. உன்னுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு பெயர் கோரிக்கையை செய்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்காக பட்டியல் வெளியேற்றத்தை செய்ய போகிறாரு.